குவைத்திலிருந்து பணிப்பெண்ணாக சென்றவருக்கு இலங்கையில் 17.5 லட்சம் செலவில் இலவசமாக வீடு. ஆனால் பதிவு செய்யாதவர்களுக்கு இந்த வீடு சாத்தியம் இல்லை. ஏன், என்ன காரணம்? ஏன் அனைவருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்காது? அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான சில செய்திகள் இருக்குது. இன்னைக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மூலம் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். எங்கே போனார்கள் இவர்கள்? கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ. இவர்கள் எங்கே போனார்கள் அதை பற்றியும் பார்க்கலாம். ஏன் வீடு கிடைக்காது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். இப்போதைக்கு வீடு கிடைச்சிருக்கிறத பற்றி பார்ப்போம். இந்த தாயார் குவைத்துக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக வாராங்க. வார சந்தர்ப்பத்தில் ஒரு விபத்து காரணமாக இவங்களுடைய 2 கால்களையும் வழக்கமில்லாத நிலைக்கு போயிருக்குது. அதன் பிறகு இவங்க கிட்டத்தட்ட பல வருட காலமாக வேலை செய்திருந்ததால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் தொடர்ந்தும் அவங்க பதிவு செய்து கொண்டதால், அதாவது பீரோ கட்டியிருந்ததால் இவங்களுக்குரிய வீட்டு வசதி தகரக்கட்டாய் மாதிரியான ஒரு இடத்துல தான் அவங்களுடைய வீடு இருந்திருக்குது. மூத்த மகள் இராணுவத்திலேயும் இன்னொரு மகள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தாயாருக்குரிய வீட்டு வசதியை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், அதாவது இதில் பேர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக தலைவர் திரு கோஷலா விக்ரமசிங், ஃபாரின் அஃபேர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ பிரசிடென்ட் மிஸ்டர் கோஷலா விக்ரமசிங், presence of the officers, the head office. அந்த வீடை மொன்றாகல பகுதிகளில் மகதனமுள்ள ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மதருக்கு, இந்த தாய்க்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இவர் கணவரை இழந்தவர் என்றும் தகரக்கொட்டாயான அந்த வீட்டில் தான் வசித்து வந்திருக்காங்க. குழந்தைகள், ஒரு மகள் இராணுவத்தில், இன்னொரு மகள் படிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. அதே போல் இந்த நிகழ்விற்காக பணியகத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் உவா மாகாண எஸ் மொன்றாகல மாவட்டத்தை மைய பணியக உத்தியோகர்களுக்கும் திருமதி காலி உட்பட மொன்றாகல மாவட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி உத்தியோகர்களும் கலந்து கொண்டுள்ளனர். இவங்க குவைத்தில் இருந்த போது ஒரு விபத்தில் தான் ஊனமுற்று இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது சம்பந்தமாக அவங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அவங்களுடைய நிலைமையை கூறி வீடொன்றுக்காக கோரியிருக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருப்பேன், 10 லட்சம் இந்த வீட்டு கடன், இந்த மாதிரியான வசதிகளுக்கெல்லாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரியான முறையில் அதை மூவ் பண்ணணும். அதில் மெயினான ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இந்த வீட்டு வசதி திட்டம், அதே போல் ஓய்வூதியம், பென்ஷன், அதே போல் கடன் வசதி, இது 3ம் இப்போதைக்கு பாராளுமன்றத்தில் பேசு பொருளாக மாறி இருக்குது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு. ஆனாலும் உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் பீரோ கட்டிட்டு வரோம். பீரோ நம்ம 2 கஃபீல்கிட்ட இருந்தால் 22,000 இல்லையா, 20,000 சொச்சம் கட்டுறோம். அதே மாதிரி ஒரே கஃபீல்கிட்ட இருந்தால் இப்போ 5,000க்குள்ளே கட்ட வேண்டி வருது. இதுக்கு முன்னாடி 3,000 சொச்சம் கட்டினோம். நம்ம இப்போ எத்தனை லட்சம் பேர் வெளிநாட்டில் இருக்கிறோம்? கிட்டத்தட்ட 22.5 லட்சம் பேருக்கு மேலே வெளிநாடு வாழ் தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. அப்படின்றது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2023ஆம் ஆண்டு கணக்கு. இன்னும் அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இலங்கையில் தற்போது நிலவக்கூடிய சில, இப்போ கடந்த காலங்களில் நிலவக்கூடிய பஞ்சம் மற்றும் பிரச்சினை, சில பொருளாதார சிக்கல்கள் காரணமாக நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காகவே தயாராக இருந்தாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போது இந்த சூழலில் இத்தனை லட்சம், அதாவது கோடிகளில் பணம் சேமிப்பாகுது. நம்மளுடைய பீரோ காசு இல்லையா, நாம் கட்டக்கூடிய பீரோ காசு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் சேமிக்கப்பட்டு வருது. அந்த பணத்தை இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த பணம் எங்கே போனது? ஒவ்வொருத்தரும் பீரோ கட்டிட்டு வாரீங்க, பீரோ கட்டலைன்னு ஏர்போர்ட்லேருந்து விரட்டி விட்டுடுறாங்க. பீரோ கட்டினா தான் அனுப்புவோம்னு. அப்போ 2 வருஷம் 3 வருஷம் முடிச்சுட்டு போகிறவங்களும் பீரோ கட்டிட்டு தான் திருப்பி வரணும். இலங்கை தூதரகத்துலேயும் பீரோ கட்டுறோம். தூதரகத்துக்கு வேறையா நம்ம பாஸ்போர்ட்டுக்காக காசு கட்டுறோம்.
தூதரகங்களுக்கு பாஸ்போர்ட்டில் இருக்கிற காசே தலைக்கு மேலே மிச்சம்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நாட்டில் 20,000னா இங்கே 50,000, 48 தினார். அப்போ பாஸ்போர்ட்டுக்கு வந்து அவங்க அறவிடுற காசே அவங்களுக்கு தலைக்கு மேலே வெள்ளம் அப்படின்னு சொல்லலாம், மிச்சம் போதும். அப்போது இந்த பீரோ, நான் அதுதான் கேட்குறேன், பீரோ உத்தியோகத்தர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, மற்றும்படி தூதரக அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் தாண்டியும் மிகுதி பணம் எங்கே? இந்த மிகுதி பணம் என்ன ஆகினது? இந்த பீரோ காசெல்லாம் எங்கே போயிட்டு? இப்போ நம்ம அரசாங்கத்தில் வேற இதுக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கணும், வரவு செலவு திட்டத்தில் இதில் பட்ஜெட் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. இப்போ இந்த அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்த மாதிரி இன்னும் எத்தனையோ தாய்மார்கள் இங்கே வீடு இல்லாமல் இன்னைக்கும் 10 வருஷம் 20 வருஷமாகியும் ஒரு அடித்தளம் போட முடியாமல், வாங்கின இடத்துல சிலருக்கு இடமே வாங்க முடியாமல், வாங்கின இடத்துல அடித்தளம் போட்டு அந்த செவர்களை கட்டி எழுப்ப முடியாமல், கட்டி எழுப்பிய வீட்டுக்கு கூரையை முடிக்க முடியாமல், மின்சாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல், தண்ணீர் வசதி எடுத்துக்கொள்ள முடியாமல் இன்றைக்கும் எத்தனையோ தாய்மார்கள் தந்தைமார்கள் இந்த வெளிநாடுகளில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஏன் பீரோ இன்னும் அவங்களுக்கு இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு சரி அவங்கள பதிவு செய்து இடங்கன்று அவங்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கல? இப்போ இந்த ஒரு அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்தா எல்லாம் சரியாகிடுமா? ஆனால் இந்த வீட்டு திட்டம், இந்த வசதி வாய்ப்பு, இந்த கடன் வசதி, இந்த எல்லா உதவிகளையும் நீங்கள் பெறணும்னா நீங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். எதில் பதிவு செஞ்சுருக்கணும்? இப்போ சாதாரணமாக இப்போ நான் போட்ட வீடியோ, இவங்க வந்து விசிட் வீசாவில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஓமானில். எல்லோரும் ஓமானுக்கு, துபாய்க்கு போய் ஓமானுக்கு போனவங்க. அப்போது இவங்க 10 வருஷம் இல்லை 100 வருஷம் இந்த நாட்டில் வேலை செஞ்சாலும் இவங்க நாட்டுக்கு போனால் இவங்களுக்கு வீடு கிடைக்குமா, இவங்களுக்கு கடன் கிடைக்குமா, இவங்க ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் அப்படின்னு கேட்டால் இல்லை, நோ சான்ஸ். இவங்க வெளிநாட்டு தொழிலாளர் இல்லை, இவங்க ஜஸ்ட் டூரிஸ்டாக வெளிநாட்டுக்கு போய் வந்தவங்க, இவங்களுக்கு வீடு கிடையாது. அப்போது இந்த மாதிரியான அசாதாரண நிலைக்கு எங்களுடைய தொழிலாளர்கள் தள்ளப்படுறதுக்கு காரணம் ஓமான் நாட்டுக்கு போகிறதா, துபாயிலேருந்து ஓமான், ஓமான்லேருந்து அந்த என்னது சிரியா, வேறு வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு சில ஏஜென்ட்டுகள், ஒரு சில போலி முகவர்கள். ஏன் இவங்க ஒரு டூரிஸ்டாக இந்த நாட்டில், இந்த இலங்கையிலேருந்து டூரிஸ்டாக வெளிநாட்டுக்கு போகிறாங்களாம். அப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்களை விமான நிலைய அதிகாரிகள் ஏன் கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு கேட்டால் கண்டுகொண்டாங்க. ஆரம்பத்தில் புதிய சட்டம் உண்டு, நான் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரூஃபோட காட்டுறேன் பாருங்கள். பாப்புலரான வீடியோ, என்னோடய வீடியோவில் வந்து ரொம்ப அதிகமாக வியூஸ் போன வீடியோக்கள்லேயும் உண்டு. இது 1,19,000 பேர் பார்த்துருந்தாங்க 1 year ago. விமான நிலையத்தில் திருப்பி அனுப்பியது ஏன் இலங்கையர்களுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு அந்த வீடியோ ஆரம்பிச்சிச்சு. என்னென்னு பார்த்தா விமான நிலையத்தில் கட் அண்ட் ரைட்டான அதிகாரிகள் கொஞ்சம் பேர் உட்கார வச்சுருந்தாங்க. விசிட் விசா போகிறீங்களா? நான் நேரத்தோடு இப்போ அந்த நேரத்தோட வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, என்னடா அதிகாரிகளுக்கு கண் பொட்டையா, கண் தெரியாதான்னு. ஆனால் நல்ல கண் தெரியக்கூடிய நல்ல ஆக்டிவான அதிகாரிகள் தான் இவங்க. அந்த செய்தியோட ஒரு ஷார்ட்கட் துண்டு அப்படியே நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் இவங்க வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, விசிட் விசா போகிறீங்களா, அங்கேருந்து கஃபீல்கிட்ட விசிட் விசா அனுப்புகிறவர்கிட்ட கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்க சொல்லுங்கள், இன்னும் 4 நாள்லையோ இந்த 1 மாதத்துலேயே திருப்பி நீங்கள் வந்துடுவீங்கன்னு. இப்படி தான் எல்லோரும் சொல்கிறது. அப்புறமா வேலைக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு எத்தனையோ பிரச்சனைகளில் மாட்டிக்கிறீங்க, அனுப்ப முடியாது அப்படின்னு சாலிடாக வந்து அவங்க எவிடன்ஸ் இருந்தால் தான் அனுப்புவோன்னு சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 18/1/2024 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 2024 இந்த வீடியோ நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஆனால் இப்போது இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி? இந்த நியூஸை பாருங்கள். இலங்கையர்களுடைய வெளிநாட்டு கனவுக்கு ஒட்டுமொத்தமாக ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இலங்கையில் வந்து இது இப்போ அதிரடியாக எடுத்த ஒரு சட்ட நடவடிக்கை. இனிமேல் போக முடியாதா அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. என்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க. விசிட் விசாவில் இனிமேல் இலங்கையிலேருந்து நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகணுமா இருந்தால் உங்களுக்கு அந்த விசிட் விசா கொடுத்தவர் உங்களுக்கான முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தூதரகத்தில் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்காத வரைக்கும் உங்களால் இலங்கை விமான நிலையத்திலிருந்து விசிட் விசா மூலம் இனிமே வெளிநாட்டுக்கு போக முடியாது. அரபு நாடுகளோ இல்லை வேறு மேற்கத்திய நாடுகளோ எங்கேயுமே இனி போக முடியாது. விசிட் விசா கொடுக்குறவங்க ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகணும். இன்றைய தினம் விமான நிலையத்தில் பலரும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் கட்டின காசு, எங்கள் டிக்கெட் பணம் எதுவுமே தெரியாது.
அங்கேருந்து அவங்க ஸ்பான்சர் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டாங்க. இது இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம். விமான நிலையத்தில் இந்த வீடியோ காட்சியை பாருங்கள். අපේ කට්ටිය එම්බසි ඉන්නේ. එම්බසි වගේ කෙනෙක් එහෙම ගිහිල්ලා අනිත්තුමාගේ ඉන්නවාද? ඉල්ලා ගිය වෙලාවක වැරදි විදිහට ගිය නිසා විසිට ගිහිල්ලා එම්බසි ඉඳලා. එම්බසි ඉඳලා. ආවල් වෙලා නෙමෙයි හිට දෙන්න යවුවේ කියලා. අපි අතක බෙක්කන ප්‍රශ්න. අසංකරෙන් නෑ මැනේජර් හිටියේ. 10ට මෙතන ට්‍රාන්ස්ෆර් කාවේ යට. අපිට ගියද අසංකරෙන් පාගිලා. ඉතින් මිස් මේ ටුවර් එක ගන්න යන දවස් 4 තමයි. ටුවර් තමයි මේ විසිට තමයි. ඉතින් ආපහු එන්න ටිකට් එක දාලා තියෙන්නේ. ඕක ගේනවා. ආපහු එන්න ටිකට් එක නැත්නම් අපි මෙතනින් වගේ ඒවයිම තමයි. ওই ටික තමයි කියන්නේ. එහෙ ගිහිල්ලා කියන්නේ ඒක නෙවෙයි. එහෙ ගියාම කියනවලු මේ ලංකාවේ එයාපෝට් එකේදී ওই ටික කිව්වනම් අපි එන්නේ කියලා. එහෙ ගිහිල්ලා කියන්නේ ඔය ගියපු කට්ටිය කියන්නේ ඒ ටික ඒක. අර එම්බසි ඕමාන් දුබයි දෙකේම ඉන්න කට්ටිය කියනවා මෙහෙන් අසංගල එව්වේ කියලා අහනවා. එහෙන් කියනවා ලංකාවට වන්නේ කියලා. ඒ ගිහිල්ලා අපි දුවත් එක එකක් සල්ලි හොයන්න ඕනේ. අර දැන් ඔයාගේ කෙනාට කියන්නේ ඉතින් ඒක කරන්න ගන්න කියලා. එකෙක් ලක්ෂාමාර කරන් ඔය යවන්නේ. දැන් ඒක ඩීටේල් දෙන්න පටන් ගන්න. එම්බසි යවන්න ඕනේ. එයාගේ પાස්පෝර්ට් කොපි, එයාගේ මිනිස් ID එක නාම දෙන්න දෙන්න උතන වෙනම කරුකාඩු ගන්නෑ නේද? මොකද? නෑ නෑ. අපිට තවරුවක් නැත්නම් අපිට හරියට තියෙන්න ඕන. නැත්නම් අපි අසං කරන්නේ නැහැ. අපිට කියලා තියෙන්නේ එම්බසිට වන්න කියලා. ගන්නගෙන. ඒ එම්බසියෙන් අපිට වෙන ෆෝම් එකක්. මෙහාට. ඒ ගන්න කෙනාගේ ඩීටේල්ස් අරගෙන යන්නේ අසං කරා. එයා වර්කින් බාර ගන්නවා කියලා එයාගේ අසං කරලා ෆෝම් දෙනවා. එතකොට අපිට ඒක එවන මෙහාට. ඔරිජිස් කරනවා. ඒතර තියවන්න. එමේ කියලා දෙන එම්බසි. ඒතල මේ සද ටිකට් එක ඒවත් මොකද අදාළ නැහැ. ඒ කියන්නේ අපිට ටිකට් එක සල්ලි දෙන්න පුළුවන් නේද? ඒ අපිට දැනෙන්නේ ටිකට් සල්ලි. ඔය දැනගන්න ඕනේ ටිකට්. ඉතින් වීසා එක මොකද තියෙන්නේ? හරි. ඔයා මම අත දාන්න කොටක. ප්‍රශ්න කරලා තියෙනවා. ගෑනි CID එක දෙනවා ඔයා. මේ ඔයා මේ අපිට ප්‍රශ්න ගන්න හරි. පොඩි කන්ද? தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓமான் எம்பசிக்கு முன்னால், துபாய் எம்பசிக்கு முன்னால் நிறைய பேர் இந்த தூதரங்களுக்கு முன்னால் குவிந்து கிடக்குறாங்க. எல்லாருமே விசிட் வீசாவில் போய் ஏமாற்றப்பட்டவங்க, தொழில் இல்லாமல், உணவு இல்லாமல், தங்குமிடம் இல்லாமல் ஏமாற்றப்பட்டு பலரும் வந்து குவிந்து இருக்கிறாங்க. இந்த சூழலுக்கு அப்புறமா தான் இப்போ தான் அவருக்கு ஞானம் பிறந்திருக்குது. மிஸ்டர் மனுஷ நாணயக்கார அமைச்சர் அவர்களுக்கு உடனே இந்த முடிவை வெளியிட்டிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இதை வெளியிட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பேர் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க நாட்டில். அமைச்சர் அவர்கள் பி லேட் இருந்தாலும் இப்போதைக்காவது இந்த முடிவை எடுத்தது நல்ல விடயம். ஏன்னா பல பேர் இந்த விசிட் வீசா மூலம் போகிறதா சொல்லி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நகை, பணம், சொத்து எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இந்த விசிட் வீசான்னு போய் கடைசியில் அங்கேயும் தொழில் இல்லாமல், இங்கேருந்தும் எந்த ஒரு உதவியும் கிடைக்காம கடைசியில் கஷ்டத்தில் மாட்டுறாங்க. ஏன் இவங்க போனது விசிட் வீசாவில், எந்த ஒரு அதிகாரியாலையும் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது. விசிட் வீசாவில் போனாங்க, விசிட் வீசாவில் அடுத்த ரிட்டர்ன் டிக்கெட்டோட போனவங்க வந்திருக்கணும். வராமல் அங்கேயே தங்கி வேலை செய்யணும், வேலை தேடணும்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதிகாரிகளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் கைவிரிச்சிடுவாங்க. அந்த நாட்டு சட்டத்தின் கீழே தான் நம்ம ஜெயிலில் இருக்கணுமா, இல்லை அபராதம் கட்டணுமா, அதுக்கப்புறமா தான் இந்த நாட்டுக்கு வர முடியும், நம்ம சொந்த நாட்டுக்கு. இந்த மாதிரியான சூழல் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதால தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல விடயம். ஏன்னா இந்த விசிட் வீசாவில் ஏமாற்றப்படுறவங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த விசிட் வீசா யார் வீசா கொடுக்குறாங்களோ அவங்களுடைய சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இவங்களை இனிமே அனுப்புவாங்க. இல்லாத பட்சத்தில் விசிட் வீசா மூலம் யாருமே போக முடியாது. தயவு செய்து விசிட் வீசா எடுக்கிறவங்க இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் இனிமே போக முடியும், எந்த நாட்டுக்காக இருந்தாலும். அதே போல் தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள் யாராவது விசிட் வீசா மூலம் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தெரியப்படுத்துங்க இந்த விடயத்தை. இல்லைன்னா கடைசியில் அவங்களும் பணத்தை செலவு பண்ணிட்டு முட்டாள்தனமாக யோசிப்பாங்க. அதுக்கு பிறகு பெரிய விபரீதம் ஆகிரும். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இப்போ நடக்கிற சிச்சுவேஷன் நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நோன்பு மாதத்தில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வெளியில் வந்து நின்றுக்கிட்டு ஓமான் எம்பசியில் அப்படின்னு. ஒரு வருடத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இந்த வீடியோ பதிவு செய்யப்படுகிறது. இலங்கை வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு ட்ரிப் மூலம், அதாவது விசிட் வீசா மூலம் போக முடியாது, சரியான ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இல்லாமல். அப்போது அவ்வளவு நல்ல ஜெனுவினான என்ன சொல்கிறது, அதுக்கு நேர்மையான அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்தாங்க. இப்போ அந்த அதிகாரிகள்
எங்கே காணாமல் போய்விட்டார்கள்? மாயமாக மறைந்தது எப்படி? இந்த தாய்மார்கள் தற்போது விசிட் விசாவில் மறுபடியும் ஓமானுக்குள் நுழைந்தது துபாய் மூலமாக எப்படி? எப்படி எப்படி எப்படி? இதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இத்தனையோ பேர் இப்போ இவங்க மட்டுமில்லை, இவங்க ஒரு சிலர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதே விசிட் விசாவில் வந்து இடம் தங்கமான இடம்ப்பா, பாபா மாமா சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் 10 வருஷமா 5 வருஷமா. ஆனால் இவங்க எவ்வளவுதான் 100 வருஷமா வேலை செஞ்சாலும் மக்களே உங்களுக்கே தெரியும் என்ன இருக்குது உங்கள் கையில், நாட்டுக்கு நாளைக்கு போக தயாரா அப்படின்னு கேட்டால் அடி வைத்த கலக்கம், உடனே பாத்ரூமுக்கு போக வேண்டி வரும், இன்க்ளூடிங் மீ. எல்லாருமே அதே நிலைமை தான். நாளைக்கு நாட்டுக்கு போகணும் தம்பி, இனிமேல் உனக்கு வெளிநாட்டு தொழில் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பினா, நாளைக்கு நான் போய் என்ன பண்ணுறது, நடு ரோட்டில் நின்று என்ன தான் பண்ணுறது? கடைசியில் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உண்மைக்குமே இதே நிலைமை எத்தனையோ பேர்கிட்ட இருக்குது. நாளைக்கு நாட்டுக்கு போனால் நடு ரோட்டில் போய் நின்று பிச்சை தான் எடுக்கணும், இல்லைன்னா நாண்டுக்கிட்டு தான் சாகணும். இப்போ எல்லாம் போகவே முடியாது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எத்தனையோ பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கி தொழிலாளர்களாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் உங்கள் கையில் எதுவுமே இல்லை, சேமிப்புன்றதே இல்லை. ஏன்னா இப்போதைய சூழலுக்கு நம்ம சம்பாதிச்சு அனுப்புறது செலவுக்கே சரியாக இருக்கும், கையும் கணக்கும் சரியாக இருக்குது. ஆனால் இப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது நாட்டில் நம்மளுக்குன்னு ஒரு சலுகை, இந்த கடன் வசதி, வீட்டு வசதி, அதே மாதிரி குழந்தைகளுக்கான படிப்பு வசதி, இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்து கிடைக்குது. பாருங்கள், இதில் எத்தனை ராத்தாமார் கூட இருக்கிறாங்கன்னு. எல்லாமே இவங்கெல்லாம் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். அவங்க சொல்லும்போது அந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவில் சொன்னாங்க ஏராவூர் அப்படின்லாம் சொன்னாங்க. பாருங்கள் எத்தனை பேரை ஏமாற்றி அனுப்பியிருக்கானுங்க, எல்லாம் விசிட் வீசா. கண் அவிஞ்சு போனவனுங்களை, டேய் இவங்களை பார்த்தா விசிட் வீசா போகிறவங்க மாதிரியாடா தெரியுது, எவன்டா குருடனுங்களை கொண்டு போய் இந்த ஏர்போர்ட்டில் வேலைக்கு போட்டது அப்படின்னு தான் கேட்க தோணுது. இப்போ இந்த தாய்மார்கள் 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டோம் இல்லையா, நாட்டுக்கு போனால் நாட்டில் நம்மளுக்கு இந்த எல்லா வசதியும் கொடுக்குறாங்க, பதிவு செய்யுங்க வெளிநாட்டு தொழிலாளர்கள்லாம் வந்து அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போனீங்கன்னா, யாருப்பா நீ தம்பி ஓரமான இல்லை, நீலாம் விசிட் வீசா போயிட்டு டூரிஸ்ட் போயிட்டு வந்திருக்கிற, உனக்கெல்லாம் எதுக்குப்பா, காசு இருக்கிறவன் தான் டூரிஸ்ட் ட்ரிப்பே போயிட்டு வருவான், நீ ட்ரிப் அடிச்சுட்டு வந்து உனக்கு எதுக்குப்பா வீடு, உனக்கு எதுக்குப்பா கடன் அப்படின்னு கேட்டு உங்களை திருப்பி அனுப்பி வைப்பாங்க. அதனால் இப்போவே தீர்மானிங்க, விசிட் வீசாவில் தான் நீங்கள் போயிருக்கீங்க, நல்ல இடம், நல்லா தான் சம்பாதிக்கிறோம், வேலை செய்கிறோம், எனக்கு அரசாங்கத்தால் ஒன்றும் தேவையில்லப்பா அப்படின்னா உங்கள் விருப்பம். அப்படி இல்லை, எனக்கு இல்லை நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், ஆனாலும் எனக்கு இன்னமும் சரியான சலுகையில் நாட்டில் கடைசியில் வயசான காலத்துலேயே நம்மளுக்கு பென்ஷன் கூட கிடைக்காம போயிருமா அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா இப்போவே கேன்சல் அடிச்சுட்டு நாட்டுக்கு போங்க. சட்ட ரீதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செஞ்சு வெளிநாட்டுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடு வசதி, இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வந்து விசிட் வீசாவில் இருக்கிறீங்க மக்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து விசிட் வீசாவில் இருக்கிறீங்க. விசிட் வீசான்னா என்ன? சுற்றுலா வீசா. நாட்டிலிருந்து நீங்கள் எப்படி வெளியாக இருக்கீங்க, நான் வந்து துபாயை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியாக இருக்கீங்க. துபாய் சுற்றி பார்க்க போனவனுக்கு எதுக்குடா கடன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கடனுக்காக போய் நிற்கும்போது 10 வருஷமாக நான் உழைச்சிருக்கேன், வெளிநாட்டிலேருந்து நாட்டுக்கு பணம் அனுப்பியிருக்கேன், ப்ரூஃப் எங்கப்பா, ப்ரூஃப் எங்கே? நீ காசு அனுப்பியிருக்க, நீ எப்படி அனுப்பினேன்னு யாருக்கு தெரியும்? நீ பதிவு செஞ்சு நீ ஒரு தொழிலாளராக இந்த நாட்டிலேருந்து போயிருந்தா தான் நாங்கள் உடனே இதில் ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தயவு செய்து சட்ட ரீதியாக பதிவு செஞ்சு வெளிநாட்டுக்கு போகணும். அதே மாதிரி போலியான முகவர்களை நம்பி, ஏஜெண்டுகளை நம்பி தயவு செய்து வெளிநாட்டுக்கு போகாதீங்க. அப்படி போனால் நிச்சயமாக உங்களுக்கு சத்தியமாக எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது. இந்த அம்மாவுக்கு கிடைச்ச வீடு வசதி வாய்ப்பு கூட ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வணிகத்தில் எடுத்துக்கொள்ள முடியாமல் போகும். ஏன்? நீங்கள் விசிட் வீசாவில் வந்திருக்கீங்க. விசிட் வீசாவில் வந்தவங்களுக்கு எப்படி வீடு கொடுப்பாங்க? நீங்களே மனசாட்சி கேளுங்களேன், நீங்களே எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க தானே. அதால் தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. இனிமேலும் போலியானவர்களை நம்பி ஏமாந்து இப்படி வெளிநாட்டுக்கு போகாதுங்க. தயவு செய்து கவனம். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை தெரியாத நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து மிகவும் முக்கியமான வீடியோ. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாறுறாங்க.
நான் இதை பற்றி விடிய வேணாலும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு விடயம் இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் பேசினாலே சிலவங்களுக்கு கடுப்பாகிரும். என்னடா விடிய பேசுகிறேன்னு கேட்பாங்க. இப்போ 20 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் விடியோலாம் பேசினா சேனலில் ஒரு பயப்புள்ள இருக்காது, எல்லாமே 0 ஆகிரும் போல். உங்களுடைய நல்லத்துக்கு சொல்கிற மக்களே, உங்களுடைய நல்லத்துக்காகத்தான் எல்லா விடயத்தையும் நான் கொண்டு வரது. ஏன் இப்போ நாளைக்கு நீங்கள் இந்த நாட்டிலேருந்து 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு நாட்டுக்கு போகிறீங்க, அங்கே போய் பார்த்தா நீங்கள் விசிட் விசாவில் போனதால் உங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பாதிக்கப்படுவீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் குடும்பமும் கைவிட்டுடுச்சு, குழந்தைகளும் நம்ம காசை சம்பாதிச்சு அனுப்பின காசை எடுத்துகிட்டு அவங்களும் கைவிட்டுட்டாங்க, யாருமே துணைக்கு இல்லை. சரி, இந்த அரசாங்கத்தில் கொடுக்குற இந்த பென்ஷன் பிச்சை சம்பளத்தையாவது எடுத்து வாழலாண்டா அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிச்சை சம்பளமும் கிடைக்கலன்னா என்ன நிலைமைன்றதை சிந்திச்சு பாருங்கள். அதுக்காக தயவு செய்து போய் பீரோவை கட்டுங்க. பீரோ கட்டாமல் இருக்கிறவங்க பீரோ கட்டாமல் விசிட் விசாவில் வந்து இருந்தீங்கன்னா தயவு செய்து நாட்டுக்கு போயிட்டு ஒரிஜினல் விசாவில் வர பாருங்கள். இதுதான் என்னுடைய அறிவுரை. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோவை சந்திக்கலாம்.